இந்த மூணு நீங்க பார்த்த மாதிரி ಇದೆ. இதுதாங்க பல்பை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசன் வந்து தன்னோட 24 வயசில் 16 வயசு பொண்ணான மேரி ஸ்டெல்வினை கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு 1871 அப்படிங்கிற ஆண்டில் கல்யாணம் பண்ணார். எடிசனுக்கும் மேரிக்கும் கல்யாணமாகி 2 வருஷம் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை பேர் தான் மெரினா. இந்த மெரினா பிறந்து 3 வருஷம் கழித்து தாமஸ் ஆல்வான்னு சொல்லி இன்னொரு பையன் பிறக்குதான் அவங்களுக்கு. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிட்றாங்க, அதாவது நிக்நேம். என்ன பேர்னா டாட்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஊரில் வேறு பேரே இல்லையாங்க இவங்களுக்கு. அப்புறம் அவங்க பிறந்ததுக்கப்புறம் 3வது இன்னொரு பையன் பிறகுது. அந்த 3வது பிறந்த பையன் பேர் தான் வில்லியம். அவர் வந்து கடைக்குட்டி சிங்கம் மாதிரி. 1878 வருஷத்தில் எடிசன் வந்து ட்ராவலின்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு. எதுக்கு போகிறாருன்னா சோலார் எலிப்ஸை பார்க்கறக்கு. அங்கே இவர் மட்டும் தனியாக போகலைங்க. அங்கே வந்து யாரோட போயிருக்காருன்னா ஹென்ரி டிராப்போர்ஸோடையும் மற்ற பெரிய சயின்டிஸ்டோடையும் போயிருக்காரு. அங்கே போய் இன்ஃப்ரார் ரேடியேஷன் அப்படின்னு ஒரு ரேடியேஷனை மெஷர் பண்ணுற டிவைஸாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இதை கண்டுபிடிச்சி வானத்தில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பார்க்கலான்னு போயிருக்காங்க. ஆயிரத்தி 1884 ஆகஸ்ட் 9 அன்று மேரி ஸ்டெல்வின் இறக்குறாங்க. எதுக்காக இறக்குறாங்கன்னா பேனிக் அட்டாக் வந்துடுறாங்க. அது வந்து எதுக்காக வந்துச்சுன்னா அவங்களோட 3rd ப்ரெக்னென்சியில் க்ரோனிக் பெயினை இழந்துடுறாங்க அந்த ப்ரெக்னென்சியில். அதுக்கப்புறம் ஸ்டெல்வின் எடிசன் வந்து இறந்ததுக்கோசரம் ஒரு கவிதை எழுதுறாங்க. யார் எழுதுறாங்கன்னா மெலோ பிராங்க் அப்படிங்கிற வந்து அந்த கவிதை எழுதியிருக்காங்க. எடிசன் தன்னோட மனைவி இறந்ததுக்கு பிறகு தன்னோட ஃப்ரெண்டு பீச் ஹவுஸ்க்கு போகிறாரு. அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, இந்த ஃபோட்டோ இருக்கிறாரு அவர் தான். அவர் பேர் என்னென்னா ஈரா கில்லிலேண்ட் அப்படிங்கிறதான் அவரோட. எடிசன் அந்த இடத்துல மின்னா மில்லருங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணோட அப்பா பேர் வந்து லீஸ் மில்லர். அவர் வந்து ஒரு பெரிய இன்வென்டர் கூட. அப்புறம் அவர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயும் இருக்கிறாரு. எடிசனுக்கு சீக்கிரமாகவே மின்னா மேலே லவ் வந்துடுது. எடிசனோட ஒய்ஃப் உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு சாக்காக தான் இருக்கும். ஏன்னா 1886 பிப்ரவரி 24 அன்னைக்கு மின்னாவை எடிசன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எடிசனும் மின்னாவும் ஒட்டுக்கா சேர்ந்து அந்த 3 குழந்தைங்கள வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மின்னாவுக்கும் எடிசனுக்கும் 2 குழந்தை பிறக்குது. அந்த 2 குழந்தை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க அவங்க. அந்த 2 குழந்தை பேர் வந்து மெடலினாவும் சார்லஸ். எடிசனுக்கும் மின்னாவுக்கும் 7 வயசு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எடிசனோட மூத்த பொண்ணான மெரினா அவங்கள ஸ்டெப் மாமா ஏற்றுக்க விரும்பலை. ஏன்னா அவங்க ரொம்ப இளமையாக இருக்கிறங்காட்டி. எடிசனும் மின்னாவும் 2 மாதம் டூருக்கு போகிறாங்க. எங்கேன்னா பாரிஸுக்கும் யூரோப்புக்கும். எடிசன் யூரோப்பில் இருக்கும்போது சயின்டிஸ்ட்டையும் இன்வென்டரையும் பார்க்குறாரு. அதில் ஒருத்தர் பேர் அடாப்டின் சாலின். அப்புறம் ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட். இந்த பிக்சரில் இருக்கிற அவர் பேர் அடாப்டின் சாலிஸ். அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்டான எத்தினின் ஜூலியஸ் மேரி. அவரை காமிக்காதீங்க, அவர் தான் இந்த ஃபோட்டோவே எடுத்தது. எடிசன் வந்து லேபில் இருக்கும்போது மின்னா வந்து வீட்டை சும்மா இருக்காமல் தன்னோட குழந்தைங்களான மெடினாவும் சார்லஸுக்கும் டீச்சர் மாதிரி ஸ்கூலில் என்னென்ன சொல்லி தருவாங்களோ அது வீட்லேயே சொல்லித்தராங்க. எடிசன் பல மணி நேரம் லேப்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ எடிசன் வந்து மின்னாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எப்போனா 1898 எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, மின்னா நீ தான் என்னோட குழந்த, என்னோடய லேப் தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை விட்டால் எனக்கு வேறு எதுவும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எடிசன் தன்னோட ஸ்டாஃபோட பல மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு போர் அடிக்குது. சரி கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டோட அவர் மீன் பிடிக்க போகிறாரு. அப்போ அந்த மீன் பிடிக்க போகும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. 1914 அன்னைக்கு ஆட்டோ தயோகான் ஹென்ரி ஃபோர்ட் அப்படிங்கிறவரும் நியூட்ரலைஸ்டு ஜான் பர்ரஃப் அப்படிங்கிற வந்து தாமஸ் எடிசனை வெக்கேஷனுக்காக வீட்டுக்கு கூப்பிட்றாரு. எங்கே இருக்கிறதுனா அவர் வீடு ஃப்ளோரிடாங்கிற இடத்துல இருக்குது. 1915 அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் எடிசன், ஹென்ரி ஃபோர்ட், ஜான் பரோரஃப் அப்புறம் ஹார்வி ஃபஸ்டோன் அப்படிங்கிற 4 பேர் சேர்ந்து கேம்பிங் ட்ரிப்புக்கு போகிறாங்க. எங்கன்னா யூஎஸ்க்கு போகிறாங்க.
அந்த இடத்துல இவங்களே ஒரு பேர் வச்சு கூப்பிட்றாங்க. அது என்ன பேர்னா 4 வேகோபாண்ட்ஸ்னு. வேகோபாண்ட்ஸ் ஃபேமிலி எக்ஸ்கர்ஷன்னா ஒரு பொருள் காட்சி அதுக்கோசரம் அவங்க ஃப்ளோரிடாவுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு யார் யார் வராங்கன்னா சார்லஸ் ஃபோர்ட், ஜான் பரோரஸ், ஹென்ரி, அதுக்கப்புறம் மின்னா, அப்புறம் எங்களோட குழந்தைகளான சார்லஸ், மேர்லின், அப்புறம் முக்கியமாக எடிசன் வந்திருக்காரு. அந்த இடத்துல கேம்ப் ஃபயர் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இது. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்திருக்காருன்னா 1914 எடுத்திருக்காங்க. வேகோபாண்ட்ஸ் ஃபேமிலி கேம்பிங் ட்ரிப்புக்கு வாசல் நிறைய எக்யூப்மெண்ட் கொண்டு போகிறாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டெல்லாம் 50 வண்டி சேர்கிற அளவுக்கு இருக்குது. அது என்னென்ன எக்யூப்மெண்ட்னா ட்ராவலர்ஸ், அதாவது இந்த வண்டியில் பயணம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அந்த லேப் இவங்களோட வேலை செஞ்ச லேபில் இருக்கிற ஸ்டாஃப்ஸு, அதுக்கப்புறம் கார்ட்ஸு, சேரு, டேபிள் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. எலக்ட்ரிக் பல்பும் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க சாப்பிட்றக்கோசரம் ஐஸ்கிரீம் பாக்ஸும் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை முடிச்சு வச்சு அவங்க இருந்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அது யாரோடனா இருக்காங்களா டேசி சூசன்னு ஒரு பொண்ணோட நடக்குது. 1921 பிரசிடெண்ட் பேரன் ஜி ஹார்டிங் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த வேகோபாண்ட் டீமில் சேர்றாரு. 1891 எங்கே இருந்த ஹென்ரி ஃபோர்டு எடிசனோட கம்பெனியில் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஃபோர்டு எடிசனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவங்க 1923 ஒரு கேம்பிங் ட்ரிப்புக்கு போனாங்க. எங்கே போனாங்கன்னா நார்தன் மைக்கான் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போனாங்க. அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்கும்போது எடிசன் லப்பர் பிளான்ட்டை வளர்க்குறாரு. யாரோட வளர்க்குறாருன்னா ஒரு பார்ட்னரான ஹென்ரி ஃபோர்டோடையும் ஹார்வே ஃபயர்ஸ்டோனோடையும் வளர்க்குறாங்க. அவங்க சீக்கிரமாக வளர்க்குறக்கோசம் டொமஸ்டிக் சோர்ஸை கண்டுபிடிச்சு வெட்டி அவங்க அந்த மரத்தை டேப் பண்ணி அந்த லப்பர் எடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இது. எப்போ எடுக்கிறாங்கன்னா 1925 எடுக்கிறாங்க. அக்டோபர் 18, 1931 நம்மால் எடிசன் மண்டையை போடுறாரு. அதுக்கு வாசலாக நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் ப்ரெஸ் எல்லாம் அவர் டெட்டை ஃபோட்டோ எடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.